வணக்கம் நண்பர்களே. அரசியல் சாணக்கியன் என்று அழைக்கப்பட்டவர் மறைந்த முதல்வர் கருணாநிதி. அதில் முற்றிலும் எனக்கு முரண்பட்ட கருத்து உண்டு. அது வேறு விஷயம். சாணக்கியன் என்பதற்கு உள்ள உண்மையான அர்த்தம் என்பது வேறு. இவர்கள் தங்களை தாங்களே சாணக்கியராக அறிவித்து கொண்டதற்கான காரணங்கள் என்பது வேறு. இவர் எந்த இடத்திலும் உண்மையான சாணக்கியரின் தன்மையை பெற்றிருக்கவில்லை கருணாநிதி. அது ஒரு பக்கம். அந்த ஒரு போலி சாணக்கியரின் மகனா இவர் என்ற அளவுக்குத்தான் இவருடைய செயல்பாடு இருக்கிறது. குறைந்தபட்சம் தந்திர சாணக்கியன் அப்படின்னு வேணால் நீங்கள் கருணாநிதிக்கு பேர் சொல்லிக்கலாம். தந்திரமாக செயல்பட்டு சாணக்கியத்தனம் என்று சொல்லக்கூடிய அந்த கூர்த்திறமை, கூர்ந்த அறிவு, அதை தந்திரங்களோடு கலந்து எல்லாத்தையும் நாசமாக்கி அவர் தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்தி கொண்டவர் கருணாநிதி. அந்த சாணக்கியத்தனம் கூட, அந்த தந்திர சாணக்கியத்தனமும் கூட அவருடைய மகனான இவரிடத்தில் இருப்பதாக தெரியவில்லை. யார்? ஸ்டாலினிடத்தில். ஏன் இதை சொல்கிறோம்? ஒரு கூட்டணியை அமைப்பதிலேயே முதல் சர்க்கிள், அவர் கூட்டணி அமைத்ததிலேயே சர்க்கிள். அவருடைய பயம் மிக வெளிப்படையாக வெளிப்பட்டிருக்கிறது. இத்தனை பேரையும் அழைத்தது. கூட்டணி அமைப்பது கூட சரி, பரவாயில்லை, நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் அப்படி எல்லோரையும் அழைத்தீர்கள் என்று கூறலாம். ஆனால் எண்ணிக்கை இங்கு வலிமையை கூட்டாது. அவர்களுடைய சொந்த பலம் இருக்க வேண்டும். எந்த ஒரு சோப்லாங்கி தருமி போன்ற இருப்பவரை கொண்டு போய் தேமுதிகலாம் உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ இவருக்கு திறனாய்வு தன்மை என்பதே இல்லை. அப்போ அவருக்கு இருந்தால் தானே இவருக்கு வரும். அவர் தன்னலம், சுயநலம், பணம் என்ற ஒற்றை இலக்கை நோக்கியே அவர் எல்லாத்தையும் இழுப்பார். அதுக்கு என்ன தந்திரம் வேணாலும் செய்வார். நேற்று பேசுனதை இன்றைக்கி மாற்றுவார், இன்றைக்கி பேசுகிறத நாளைக்கு மாற்றுவார். நாளை என்ன நடக்கும் என்பதை எப்படியோ யோசித்து ஒரு மாதிரி அடித்து விடுவார். அதெல்லாம் கருணாநிதியுடைய சாமர்த்தியம். அது சாணக்கியத்தனம் அல்ல. அப்படிப்பட்டவருடைய மகனுக்கு கொஞ்சமாவது இந்த சாமர்த்தியம் இருந்திருக்கணும். கூட்டமை அமைப்பதில் ஆரம்பித்து தொகுதியை பிரித்து கொடுப்பது வரை எல்லாத்துக்கும் நீங்கள் கையேந்தி நிற்பதா? நீங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர். நீங்கள் அறிவித்ததை கேட்டு அவங்க பெற்றுக்கொண்டு இந்நேரம் அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்க வேண்டும். எதிரணியை பாருங்கள். அங்கு சில முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் கூப்பாடு இல்லை. முரண்பாடுகளுக்கும் கூப்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கும். முரண்பாடுகளை சரி செய்து விடலாம். கூப்பாடுகள் நம்மளை அவமானப்படுத்தும். கூப்பாடுனா சத்தம் போட்டு எழுப்புறது. உங்கள் கட்சி வாசலில் உட்காந்தே ஒருத்தர் கட்சி கதறி அழுகிறாரு. வெளியில் போய் கொஞ்சம் தள்ளி போய் ஒருத்தர்னு அழுகிறாரு. அதுக்கு அந்த பக்கம் போய் ஒருத்தர்னு அழுகிறாரு. இதை விட கேவலம் திமுகக்கு இது வேணுமா? இந்த லட்சணத்தில் விளம்பரம் போட்டு ஜெயிச்சிடலான்னு எப்படி ஜெயிக்க முடியும்? இது ஒரு நடுநிலை ஆய்வு பார்வை. தேர்தல் என்று மனசாட்சியோடு சிந்தித்து வாக்களியுங்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.